கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், தற்போது இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில தேமுதிக விஜயகாந்தோட நினைவு நாள குரு பூஜை அப்படிங்கிற பெயர்ல பேரணியாக தற்போது பிரேமலதா விஜயகாந்த் சென்று கொண்டிருக்கிறார். தேமுதிகவோட அடுத்தடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது தொடர்பான விவரங்கள். 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை இடத்தில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் 100 இடங்களுக்கு மேல் போட்டியிட்டு மக்கள் நல கூட்டணியில் நல்ல வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி தான் தேமுதிக. இன்றைக்கும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் ஒன்றாக தேமுதிக விளங்குகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த பேரணி என்பது அரும்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவாகத்தான் குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுடைய வருகை இருப்பதாக சொல்கிறார்கள் கட்சியினரும். ஆனால் 2023ஆம் ஆண்டு அவர் மறைவுற்ற போது கூடிய கூட்டத்திற்கும் அதுக்கு பிறகு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்த கூட்டத்தை காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைந்த அளவில் தான் வந்திருக்கிறார்கள். இன்னும் 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வர இருக்கிறது. பிப்ரவரி இறுதியில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் அவர்கள் மாநாடு வைத்திருக்கிறார்கள். மாநாட்டில் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 2024 மக்களவை தேர்தலின் போது குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் விஜய பிரபாகரன் கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்குகள் வரை குறைந்த வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார். கிட்டத்தட்ட வெற்றிக்கு 3 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றார். 6 சட்டமன்ற தொகுதிகளில் குறிப்பாக அருப்புக்கோட்டை உள்ளிட்ட இடங்களெல்லாம் குறிப்பாக அதிக வாக்குகளை பெற்றார் எதிர்த்து நின்ற மாணிக்கம் தாகூரை காட்டிலும். எனவே அவர்களுடைய வாக்கு வங்கியை நிலைநிறுத்திக் கொள்ளவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கட்சியினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் குறிப்பாக இது போன்ற பேரணிகள் நடத்தப்படுகிறது. கட்சி மாச்சரியமின்றி அனைவரும் பிஜேபியை சேர்ந்த அதிக அளவிலான தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே வந்திருக்காங்க. 2014 என்டிஏ அலையன்ஸ்ல இருந்த கட்சி தான் தேமுதிக. அந்த அளவிற்கு தேசிய அரசியலிலும் மாநில அரசியலிலும் முக்கியத்துவம் கொடுத்தவர் தான். தேசியம் என்பது ரொம்ப முக்கியம் என்று சொன்னவர் தான் விஜயகாந்த். எனவே அவருக்கு தேசிய அரசியலிலும் ஈடுபாடு உள்ளவர். அதே போல இந்திய ஒன்றியத்திலும் அக்கறை கொண்டவர். அந்த அடிப்படையில் அவர் தற்போது மறைவுற்ற 2 ஆண்டுகள் இதே நாளில் தான் அவர் மறைவுற்றார். தற்போது அதிக அளவிலான தொண்டர்கள் பேரணியாக வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பெரிய அளவிலாக இந்த ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பகுதி ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மாவட்டங்களில் தற்போது குளிர் இருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பயணங்களை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். சிலர் இங்க மாலை போட்டுக்கொண்டு வரக்கூடிய தொண்டர்களையும் நம்மளால பார்க்க முடியும். சில மாவட்ட செயலாளர்கள் இங்க வந்து கோயிலுக்கு போற மாதிரி மாலை போட்டுக்கொண்டு இங்க வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வந்து இந்த கட்சியுடைய சின்னத்தை தங்களுடைய உடைகளிலேயே அவருடைய பாட்டி வந்திருக்கிறார்கள். கையில் இருக்கக்கூடிய ரிப்பன் முதற்கொண்டு தேமுதிக கொடியோடு வந்திருக்கிறார்கள். தேமுதிக சின்னத்தையும் வந்து துண்டாக அணிந்து வந்திருக்கிறார்கள். அரசியல் களம் வந்து சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக நிலைப்பாடு என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் நீங்கள் பார்க்கலாம். கருப்பு நிற சட்டை அணிந்து கருப்பு நிற புடவை அணிந்து பல தேமுதிக தொண்டர்கள் பேரணியாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். 2011க்கு பிறகு மக்களவை மற்றும் குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சியாக தேமுதிக இருந்து வருகிறது. 2026 அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா, சட்டமன்றத்தில் அவர்கள் நுழைவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2011 27 எம்எல்ஏக்களோடு இருந்த தேமுதிக 26 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை எம்எல்ஏக்களோடு சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி பாஜக தலைவர்கள் அதிக அளவுல வந்ததையும் நாம பார்த்தோம். இந்த நிலையில தேமுதிக, திமுக, அதிமுக 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துறதா செய்திகள் வெளியாகுது. புதிய சக்தியா வந்திருக்கிற தாவேகா கிட்டையும் தேமுதிக பேசுறதா ஒரு செய்திகள் வெளியாகுது. தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகளோட மனநிலை என்னவா இருக்கு? தற்போது இந்த பேரணியில் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோரும் போகக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான தொண்டர்கள் விஜயகாந்துடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு செல்வதையும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு மோடி முதலாக பிரதமர் வேட்பாளராக இருந்த போது ஆதரித்தவர் தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த். அப்போதே வந்து அவர் பாஜக மீது ஒரு பற்று கொண்டிருந்தார். அதற்கு பிறகும் கூட 12 அவர்கள் பல்வேறு கட்டங்களில் பாஜகவோடு இணைந்து செயலாற்றி இருக்கிறார்கள்.
2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அண்ணாமலை வகுத்த அந்த கூட்டணியில் இணைந்து அவர் குறிப்பாக பணியாற்றினார். அந்த அளவிற்கு அவர்களுக்கு குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை 24ஆம் ஆண்டு ஏடிஎம்கே அலையன்ஸ் அவர்கள் இருந்ததையும் நம்மால பார்க்க முடிகிறது. பல்வேறு போட்டிகளில் அவர்கள் குறிப்பாக நல்ல ஒரு காம்படிட்டராக இருந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி போன்ற வட மாவட்டங்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. தற்போது 2011 தேமுதிகவில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் பலர் தற்போது திமுகவில் எம்எல்ஏ இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சந்திரகுமார், அதே போல கும்மிடிப்பூண்டி சி.எச். சேகர் போன்றவர்கள்லாம் திமுகவில் தற்போது முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு தேசியத்தையும் தங்களுடைய கொள்கையில தேசியத்தையும் குறிப்பாக மாநில கொள்கையிலும் திராவிடத்திலும் ஒரு பற்று கொண்ட ஒரு கட்சியாக தேமுதிக இருந்தது. அவர்களுடைய நிலைப்பாடு 26 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கு ஏனென்று சொன்னால் கேப்டன் நிச்சயமாக ரமேஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னை கோயம்பேட்டில் 800க்கும் அதிகமான தேமுதிக நிர்வாகிகள் தற்போது பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தேமுதிக தொண்டர்கள் ஆர்ப்பரித்து விஜயகாந்தின் நினைவு நாளான இன்று அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம்.